நூற்றாண்டின் தனித்துவமிக்க தரமான கல்வியை இணையதளம் வழியாக அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் 21K கிளாஸ். கோபாலபுரம் இல்லத்திலிருந்து புறப்பட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்போது மெரினாவில் அமைந்திருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் மு.க.ஸ்டாலின் கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்று தாயாரிடம் ஆசி பெற்று தற்போது மெரினாவில் அமைந்திருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடத்திற்கு வந்திருக்கிறார். நினைவிடத்தில் அவர் மரியாதை செலுத்தவிருக்கிறார். அங்கு அவர் அமைச்சர்களுடன் அங்கு சென்றிருக்கிறார். தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். மு.க.ஸ்டாலினுடன் சேர்த்து அவருடைய அமைச்சரவையில் இருக்கும் 33 அமைச்சர்களும் இன்று பதவியேற்றுக் கொண்டுள்ளனர். முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட பின்னர் முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு ஆளுநர் தேநீர் விருந்து அளித்த பின்னர் கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்று தாயாரிடம் ஆசி பெற்ற மு.க.ஸ்டாலின் தற்போது மெரினாவில் அமைந்திருக்கும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடத்திற்கு வந்திருக்கிறார். நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணாவின் நினைவிடத்தில் வந்திருக்கக்கூடிய முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் அவருக்கு மரியாதை செலுத்திய பின்னர் கருணாநிதி நினைவிடத்திற்கும் சென்று மரியாதை செலுத்தவிருக்கின்றனர். கோபாலபுரம் இல்லத்தில் தாயாரிடம் ஆசி பெற்ற பின்னர் முதல்வர் மற்றும் அமைச்சர்களுடன் அண்ணா நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்திய பின்னர் தற்போது முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தவிருக்கின்றனர். உடன் அமைச்சர்கள் KN நேரு, துரைமுருகன் ஆகியோர் செல்கின்றனர். தாயாரிடம் ஆசி பெற்ற முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து மெரினாவில் அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தியிருக்கிறார். தொடர்ந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடத்திற்கு சென்று அங்கு மரியாதை செலுத்தவிருக்கிறார். முதல்வருடன் அமைச்சர்கள் KN நேரு, துரைமுருகன், PK சேகர்பாபு ஆகியோர் சென்று கொண்டிருக்கின்றனர். Let's go.
பார்த்தீங்கன்னா பூ போடுறோம், தலைவருக்கு பூ போடுற மாதிரி தெரியுது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடத்தில் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவரது மனைவி மற்றும் உதயநிதி ஸ்டாலினுடன் மரியாதை செலுத்தியிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், கள தகவல்களை சொல்லலாம். அடுத்த திட்டம் என்ன? முன்னாள் முதல்வர் கருணாநிதியினுடைய நினைவிடம் மற்றும் பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவிடத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் மூத்த அமைச்சர்கள் மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். தற்போது இன்னும் சற்று நேரத்தில் மெரினா கடற்கரையிலிருந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் புறப்பட இருக்கிறார். நேரடியாக தலைமை செயலகம் அவருடைய திட்டம் என்பது வகுத்திருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே இங்கு மெரினா கடற்கரையில் ஏராளமான திமுகவுடைய தொண்டர்களும் வந்திருக்கிறார்கள். முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு அவர்கள் வாழ்த்து சொல்வதற்கும் அதே போன்று அதனுடைய உற்சாகத்தை கொண்டாடுவதற்காகவும் அவர் செல்லக்கூடிய அந்த பயண திட்டம் போது வழிநடுக திமுகவுடைய தொண்டர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது மெரினா கடற்கரையில் மரியாதை செலுத்தியிருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருந்து புறப்பட இருக்கிறார். நேரடியாக தலைமை செயலகம் செல்ல இருக்கிறார். தலைமை செயலகத்தில் முதல்வருடைய அறைக்கு சென்று அவர் முக்கியமான கோப்புகளில் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான நிகழ்வு தான் இன்னும் சற்று நேரத்தில் தலைமை செயலகத்தில் நடக்க இருக்கிறது. குறிப்பாக முக்கியமாக பெரும் எதிர்பார்ப்புகள் என்பது இருக்கிறது. அந்த கோப்புகளில் அவர் கையெழுத்திடக்கூடிய அந்த திட்டத்திற்கான நடவடிக்கை என்ன என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஏற்கனவே கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பதவியேற்றதற்கு பின்னதாக அவர் கையெழுத்திடக்கூடிய முக்கியமான கோப்புகளில் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் குடும்பத்திற்கு கொரோனா நிவாரணம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 4000 ரூபாய் வழங்குவதற்கான திட்டமிடல் என்பது ஏற்கனவே இருக்கிறது. எனவே அதை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்குவதற்கான அந்த 4000 ரூபாய்க்கு சம்பந்தமான அறிவிப்பும் அதே போன்று குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவதற்கான நிதியுதவி குறித்த அறிவிப்புகளுக்கான திட்டங்கள் குறித்து கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதுபோன்று மகளிர் அரசு பேருந்துகளில் பயணம் செய்வதற்கு இலவசமாக பயணம் செய்வதற்கான அந்த அறிவிப்பு என்பதும் இந்த கோப்புகளில் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் தலைமை செயலகத்திற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் செல்ல இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒருபுறம் திமுகவுடைய தொண்டர்களும் இந்த உற்சாகமாக பல இடங்களில் அதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது இன்னும் சற்று நேரத்தில் மெரினா கடற்கரையிலிருந்து புறப்பட்டு தலைமை செயலகத்திற்கு வர இருக்கிறார். அந்த முக்கியமான கோப்புகளில் முதல் கட்டமாக கையெழுத்து என்பது இட இருக்கிறார். அதற்கு பின்னதாக இந்த கொரோனா பெருந்தொற்று நடவடிக்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் ஏற்கனவே புதிதாக மாவட்ட வாரியாக அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பு அதிகாரிகள் உள்ளிட்டவர்களிடம் காணொலி காட்சி மூலமாகவும் ஆலோசனை செய்வதற்கான ஏற்பாடுகள் என்பது இருக்கிறது. லாவண்யா. ராஜ்குமார், முன்னதாக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் பேசும்போது கேட்டிருப்போம், கொரோனா 2ஆம் அலை பரவக்கூடிய இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அதன் குறித்து என்னென்ன நடவடிக்கைகள், என்னென்ன ஆலோசனையில் ஈடுபடவிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது மிக முக்கியமான காலகட்டமாக இருப்பதால் இன்றைய தினமே அதற்கான நடவடிக்கைகள் குறித்து 2 கட்டமாக ஆலோசனை செய்ய இருப்பதாக தகவல் என்பதுதான் இருக்கிறது. ஒன்று, அதிகாரிகளுடன் ஆலோசனை, அதாவது மாவட்ட ஆட்சியர்கள், புதிதாக நியமிக்கப்பட்ட கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்த அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் என்பது நடக்க இருக்கிறது. இதில் கொரோனா பெருந்தொற்று தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் ஏற்பாடு, மருத்துவமனைக்கான படுக்கை வசதி உள்ளிட்ட அனைத்தையும் விவாதம் செய்யப்படுகிறது. இது நண்பகல் நேரத்திற்கு பிறகான
கூட்டம் என்பது காணொலி காட்சி மூலமாக நடத்திருப்பதற்கான ஏற்பாடு என்பது இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமைச்சரவை கூட்டமும் இந்த நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்கான முதல் அமைச்சரவை கூட்டமும் நடப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது இருக்கிறது. எல்லாம் 21ஆம் நூற்றாண்டின் தனித்துவமிக்க தரமான கல்வியை இணையதளம் வழியாக அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் 21K கிளாஸ்.